Hi friends, welcome to Sagi's Cooking. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரவை கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ருப்போம்ல, அதே டேஸ்ட்டில் அதே டெக்ஸ்சரில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள், அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற சேம் டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நமக்கு திராட்சை நல்லா உப்பி வரும், அந்த முந்திரியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைமில் வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முந்திரி திராட்சை ரெடி ஆயிடுச்சு. சேம் அதே பேனில் 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம். இது வறுபடும் போது வீடே நல்லா மணமணக்கும், அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. நம்ம வறுத்த ரவைனாலும் சரி வறுக்காத ரவைனாலும் சரி லைட்டாக வறுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்க்கு ரவை வறுபட்டுடுச்சான்னு பார்க்க லைட்டாக கையில் தொட்டு பாருங்கள், நல்லா சூடாக இருக்கும் ரவை. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு கப் ரவைக்கு 3.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாகவே நெய் சேர்த்தோன்னா நமக்கு திகட்டும், சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சமாட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் கட்டி பிடிக்கும், அதை நல்லா கரண்டி வச்சு உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரவை சேர்க்கும்போது ஸ்டவ் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்தளவுக்கு தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமாட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ரவை நல்லா வேகும். இல்லைனா நமக்கு சுகர் சேர்த்ததுக்கப்புறமாட்டு ரவை வேகாது. அதனால் ஃபஸ்ட்டே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம 1 கப் ரவைக்கு 1 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேர்த்துருக்கேன், உங்களோட தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வரும், கொஞ்சம் கட்டி பிடிக்கும். அந்த டைமில் நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரோஸ் எசன்ஸ் அல்லது பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். நான் எதையுமே ஆட் பண்ணலை, இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சேம் டேஸ்ட்டில் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேசரி எப்படி இருந்தது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.